உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. அம்பத்தூர் சூரப்பட்டு சிவப்பிரகாசம் நகர் பிரதான சாலையில் SS கிளாசிக் கூட்டரங்கத்தில் சென்னை மாவட்டத்தின் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பில் ஜூலை 9, 2025 சனிக்கிழமை அன்று அம்பத்தூர் வட்டம், கொரட்டூர் கிராமம், கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகர் ஆகிய இடங்களில் வசிக்கும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புறம்போக்கு நிலங்களிலிருந்து வெளியேற்றப்படும் மக்களுக்கான புனர்வாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு கொள்கையை தமிழக அரசு அறிவித்திட வலியுறுத்தியும், அம்பத்தூர் வட்டம், கொரட்டூர் கிராமம், கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகர் குடும்பங்களுக்கு தமிழக அரசு மறுகுடியமர்வு அளித்திடவும் வழக்கறிஞர் க. சக்திவேல் தலைவர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரன் அமைப்பாளர், ஜனநாயக மகளிர் கட்சி. தோழர் வழக்கறிஞர் ப. வேணுகோபால், திருமதி அம்மு ஆறுமுகம் தலைவர், ஜனநாயக மகளிர் கட்சி. வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. வழக்கறிஞர் இப்சோபன் பாபு, செயலாளர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. திருமதி காஞ்சனா, செயலாளர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. யு. ஜெயமுருகன், தலைவர், கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகர் சங்கம் மற்றும் சென்னை மாவட்ட தலைவர், தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி. ஆறுமுகம், கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகர் சங்கம். ரமேஷ், கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகர் சங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகரில் வசிக்கும் மக்களிடம் அரசிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரை ஆற்றினார்கள். அரசு புறம்போக்கு நிலங்களில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படக்கூடிய மக்களுக்கான உணர்வாழ்வு மற்றும் மறு குடியமர்வு கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், அதேபோல் அம்பத்தூர் வட்டம், கள்ளிக்குப்பம் பகுதி, முத்தமிழ் நகர் பகுதியில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான மாற்று இடத்தை உடனடியாக தமிழக அரசு வழங்கும் என்பதை வலியுறுத்தியும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அம்பத்தூர் சூரப்பட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில இந்த அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகரிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுடைய அவர்களுடைய கருத்துக்களை இங்கே கேட்டு பெறப்பட்டது. அந்த வகையில தமிழ்நாடு அரசு உடனடியாக அரசு புறம்போக்கு நிலங்களிலே பல்லாண்டு காலமாக வசித்து வரக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்விடங்களிலே தொடர்ந்து இருப்பதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அப்படி சட்டத்தை இயற்றுவதன் மூலமாக மட்டுமே மேய்ச்சல் புறம்போக்கு, நீர்நிலை புறம்போக்குகளிலே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து அங்கே இருப்பதற்கான வழிவகை ஏற்படும் என்பதையும் இங்கே மக்கள் சந்திப்பிலே பெரிய கருத்து தெரிவிக்கப்பட்டது. அதே போல இந்த சட்ட முன்வடிவு என்பது தமிழக சட்டமன்றத்திலே முன்வைக்கப்படுகிற வரை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளிலே அரசு புறம்போக்கு நிலங்களிலே இருந்து எந்த விதமான மாற்று ஏற்பாடும் புனர்வாழ்வுமின்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை என்பது தொடர்ந்து தமிழகத்திலே நடைபெற்று வரக்கூடிய காரணத்தினாலே இத்தகைய இந்த புனர்வாழ்வு, மாற்று மறு குடியமர்வு என்பது ஒரு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையிலே தமிழ்நாடு அரசு இந்த வருவாய்த்துறையினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புனர்வாழ்வு, மறு குடியமர்வு என்பது இல்லாமல் இதற்கான ஒரு கொள்கையை வகுக்க வேண்டும். அப்படி கொள்கையை வகுத்து அந்த கொள்கை அடிப்படையிலே இந்த அரசு புறம்போக்கு நிலையங்களில் வெளியேற்றக்கூடிய மக்களுக்கு ஒரு புனர்வாழ்வு, மாற்று குடியிருப்பு அல்லது மறு குடியமர்வை செய்தால் இந்த மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான தீர்வாக அமையும் என்பதையும் இங்கு இந்த மக்கள் சந்திப்பிலே வலியுறுத்தப்பட்டது. அதே போல இரண்டாவதாக இந்த அம்பத்தூர், கள்ளிக்குப்பம், முத்தமிழ் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டு ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாயும் கூட இதுவரை பல்வேறு மனுக்களை வருவாய் வட்டாட்சியர், சென்னை மாவட்ட ஆட்சியர், தமிழக வருவாய்த்துறை அமைச்சர், தமிழக முதல்வருக்கு அளித்து கூட எந்த விதமான நடவடிக்கையும் தொடர் நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்கள் இந்த மக்களை தொடர்ந்து இன்னலுக்கும் இடர்பாடுகளுக்கும் ஆட்படுத்தக்கூடிய நிலை தொடரக்கூடிய காரணத்தினாலே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு இந்த முத்தமிழக மக்களுக்கு ஒரு மாற்று இடத்தை உடனடியாக அளித்திட முன்வர வேண்டும் என்பதையும் இங்கே கருத்து வெளியிடப்பட்டது. இது ஒருவேளை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்ட வடிவமாக ஒரு தொடர் உண்ணாவிரதத்தை இந்த அம்பத்தூர் வட்டம், கள்ளிக்குப்பம் பகுதி, முத்தமிழ் நகர்
வெளியேற்றப்பட்ட மக்களுடைய மறு குடியமர்வுக்கான ஒரு போராட்ட சூழ்நிலையை மேற்கொள்வது எனவும் இந்த மக்கள் சந்திப்பிலே கருத்து பரிமாறப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் ஐயா கோரிக்கை வைத்திருக்கீங்களா? தமிழக வருவாய்த்துறை அமைச்சரிடம் அளித்திருக்கிறோம். தமிழக முதல்வரிடமும் இது குறித்த அந்த கோரிக்கை மனுவை பலமுறை அளித்திருக்கிறோம். அளித்திருந்தும் கூட அவர்கள் இது குறித்து எந்த விதமான கருத்துக்களையோ அல்லது நடவடிக்கையோ செயல்பாடுகளை மேற்கொள்ளவில்லை. அவர் சென்னை மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு அளித்த பிறகு அல்லது போராட்டத்தை சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்திய பிறகு வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தமிழக அரசு சார்பாக தொடர்ந்து இது குறித்து பல்வேறு தகவல்களை அவர்கள் கேட்டு பெற்றார்கள். அதற்கு பிறகு இந்த மக்களுக்கு மாற்றிடம் அளிப்பதற்கான எத்தகைய செயல்பாட்டு தெரிவிப்பையும் எங்களுக்கு அவர்கள் அறிவிக்கவில்லை என்பதை தான் உண்மை. இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த விஷயம் தெரியுமையா? போராடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிந்துதான் இது இருக்க வேண்டும், அது தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் இந்த முத்தமிழகத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய சூழ்நிலை மக்கள் என்பது இது எல்லா செய்தி ஊடகங்களையும் வந்திருக்கிறது. அதற்கு முன்பு இந்த மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் இந்த பகுதி மக்கள் சந்தித்து இருக்கிறார்கள். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. அவர்கள் இதில் எந்த விதமான கருத்து தெரிவிக்கவில்லை, செயல்பாடு செய்ய முடியவில்லை என்று எதற்காக என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த மக்கள் பிரதிகளுக்கு தெரியுமா என்றால் தெரியாமல் இருந்திருக்க முடியாது. என்றால் இன்றைக்கு நடைபெற கூட்டத்தை போல இது 4வது முறையாக நடைபெறக்கூடிய ஒன்று. தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நிகழ்ச்சிகள் குறித்து பல்வேறு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கிறது, செய்தித்தாள்களிலே வந்திருக்கிறது. எனவே மக்கள் பிரதிகளுக்கு தெரியாமல் நடக்கிறது, அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்பதை மட்டும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம். நாங்கள் மக்கள் பிரதிநிதிகள் செயல்படுகிறார்கள் இல்லை என்பது பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. அரசு இதில் செயல்பட வேண்டும். அரசு இந்த மக்களுக்கான மறு குடியமைப்பை தர வேண்டும், மாற்று இடத்தை தர வேண்டும். அரசு செய்வதிலே தான் நாங்கள் குறியாக இருக்கிறோமே தவிர இந்த மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட்டார்களா, மாற்றிடம் முயற்சி செய்தார்களா என்பதை பற்றிய கவலை இன்று எங்களது போராட்டத்தை, எங்களுடைய போராட்ட வடிவத்தை நாங்களே முடிவு செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். எங்களுக்கான பிரதிநிதிகள் யாரும் தேவை என்ற அடிப்படையிலே தான் இந்த மக்கள் தங்களுக்கு பின்பு சுவர் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் தங்களை முன்னிறுத்தி போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஐயா, உங்க போராட்டத்தை உங்களுக்கு வீடு கட்டித்தர சொல்றீங்களா இல்ல வேற கேட்குறீங்க? வாய்ப்பு இருந்தால் முத்தமிழர்களே எங்களுக்கு வீடு மாற்றிடம் அளிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் தொடர்ந்து 60-70 ஆண்டு காலமாக வாழ்ந்திருக்கக்கூடிய முத்தமிழக பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலே எங்களுக்கு மாற்று இடத்தை அளிக்கும்.